திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் சிப்காட் தொழிற்பேட்டையில் பெயிண்ட் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலி எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. ஏற்கனவே 3 பேர் உயிரிழந்த நிலையில் உடல் கருகி உருக்குலைந்த நிலையில் மேலும் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பிரபு இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். பிரபு, இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அம்ரோத். திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் சிப்காட் தொழிற்சாலையில் 500க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த தொழிற்பேட்டையில் பென் எனும் தனியார் பெயிண்ட் தொழிற்சாலை 25 வருடங்களாக இயங்கி வருகிறது. இதில் ஊழியர்கள் அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த சுகந்தி, சோபனா, புஷ்கர், கடம்பத்தூரைச் சேர்ந்த பார்த்தசாரதி ஆகியோர் வேலை செய்து கொண்டிருந்த போது மின்கசிவால் தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனால் பணியில் இருந்த தொழிலாளர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். பயங்கர சத்தத்துடன் சிலிண்டர் வெடித்து தீப்பற்றி எரிய தொடங்கியது. இது குறித்த தகவலின் பேரில் திருவள்ளூர், திருத்தணி, செவ்வாய்ப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த பயங்கர தீ விபத்தில் அவ்வழியாக சென்று கொண்டிருந்த மற்றொரு தொழிற்சாலையில் பணிபுரியும் வேப்பம்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது தொழிற்சாலையில் இருந்து சிதறிய பேரல் தீயோடு வந்து விழுந்ததில் காயமடைந்தார். அவரை உடனடியாக மீட்டு திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் ஸ்ரீனிவாசன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் பெயிண்ட் தொழிற்சாலையில் பணிபுரிந்த சோபனா என்ற பெண் ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த தீ விபத்து இந்த தீ விபத்தில் சுமார் 3 கோடி மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானதாக தெரிய வந்துள்ளது. மேலும் மின்கசிவு காரணமாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போராடி தீயணைப்பு துறையினர் இந்த தீயை கட்டுப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் தொழிற்சாலைக்குள் சென்று ஆய்வு செய்த போது சுகந்தி, பார்த்தசாரதி ஆகிய 2 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். மேலும் இன்று காலை தீயணைப்பு துறையினர் தேடுதல் வேட்டையை தொடர்ந்தனர். அப்போது உடல் கருகிய நிலையில் மேலும் ஒருவரது உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.